முதல் 4 வசனங்களை மறுபடியும் வாசிக்கிறேன். 3, 4ஆம் வசனங்களை இப்பொழுது படித்து வருகிறோம். இருந்தாலும் 4 வசனங்களையும் வாசிக்கிறேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். 3, 4 வசனங்களை கடந்த சில வாரங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். மிகவும் பெரிய காரியங்களை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 2 வசனங்களிலே சுருக்கமாய் சொல்லுகிறார். அதைத்தான் போதித்து வருகிறோம். நான் சொல்லிவிட்டேன் ஏற்கனவே. 8ஆம் அதிகாரத்தின் துவக்கத்திலேயே நான் சொன்னேன், கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அதான் சப்ஜெக்ட். அதுதான் இந்த 8ஆம் அதிகாரத்தின் முழுவதுக்குமே அதுதான் பொருள். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நமக்கு இனி ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆக்கினை தீர்ப்பு என்று சொன்னால் நம்மை இனி நியாயம் தீர்த்து நமக்கு தண்டனையை நமக்கு தேவன் வழங்க போகிறது கிடையாது. நியாய தீர்ப்பு தண்டனை நமக்கு கிடையாது. தண்டனைக்கு உட்படுத்தப்பட போகிறதில்லை. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய குறைகளுக்காக இனி நாம் நியாயம் தீர்க்கப்பட்டு தண்டனைக்கு உட்படுத்தப்பட போகிறது கிடையாது. நாம் தண்டனையை பெற போகிறது கிடையாது. அதைத்தான் அப்படி சொல்லி இருக்கிறது, ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று. ஏன் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்றதை விளக்குகிறார். சொல்லிட்டு அது ரொம்ப பெரிய விஷயம். ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னா ஜனங்க சமாதானத்தோட போறதில்லை. பலவிதமான கேள்விகள் அவர்களுக்கு. அது எப்படி ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய உள்ளங்களில் பலவிதமான கேள்விகள் எழும்புகிறது. ஆகையால் பல விதத்தில் அதை விளக்குகிறார். அதாவது இந்த அதிகாரத்தின் சாராம்சமே என்ன? விசுவாசி தன்னுடைய ரட்சிப்பு நிறைவேறும் என்பதை குறித்து எள்ளளவும் சந்தேகப்பட வேண்டியதில்லை. நம்மை மீட்டுக் கொண்ட தேவன் கடைசி வரைக்கும் நம்மை காக்க வல்லவர், நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்ற வல்லவர், நம்மை கொண்டு போய் சேர்க்க வல்லவர். அவர் நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார், நம்ம விட்டு விலக மாட்டார். நாம் அவரிடத்தில் வந்து அவரை ஏற்றுக்கொண்டபடினாலே இனி நியாய தீர்ப்புக்கு இடமே கிடையாது, ஆக்கினை தீர்ப்புக்கு இடமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில ஆக்கினை தீர்ப்பு அடையவே முடியாது. இனிமே அது நிச்சயம். அந்த நிச்சயம், அஷூரன்ஸ், த டோட்டல் செக்யூரிட்டி இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற அந்த நிச்சயம், இனி நமக்கு நியாய தீர்ப்பு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. நிச்சயமாய் நாம் தேவனுடைய பிள்ளைகள், நிச்சயமாய் நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் என்கிற அந்த நிச்சயத்தை ஊட்டும்படியாக தான் இந்த முழு அதிகாரத்தையுமே அவர் போதிக்கிறார். 3ஆம் வசனத்திலே, 2ஆம் வசனத்திலே முதலாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நியாயப்பிரமாணம் என்னை குற்றச்சாட்டி கொண்டே இருந்தது. 10 கற்பனைகள் என்னை குற்றஞ்சாட்டி கொண்டு என்னை குற்றவாளி என்று சொல்லி கொண்டிருந்த அந்த நியாயப்பிரமாணத்தை அதிலிருந்து என்னை விடுதலை ஆக்கி விட்டார் தேவன். இப்பொழுது நான் நியாய பிரமாணத்தினாலே நியாயம் தீர்க்கப்பட போகிறதில்லை. கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. பாவம் மரணம் என்கிற பிரமாணம் நியாயப்பிரமாணம். அதுதான் பாவத்தை பிறப்பித்தது, பாவத்தை எடுத்து காண்பித்தது, இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தினது, நாம் மரித்திருக்கிறோம் என்பதை எடுத்து காண்பித்தது. ஆகையால் தான் அது பாவம் மரணம் என்கிற பிரமாணம், நியாயப்பிரமாணம். நம்மை குற்றஞ்சாட்டி, நம்மை பாவிகள், நாம் செத்து இருக்கிறோம் ஆவிக்குரியபடி என்று சொல்லிக் கொண்டு வந்த பிரமாணம், நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்த பிரமாணம். அந்த பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி விட்டார் என்று சொல்லுகிறார். இப்ப நான் நியாயப்பிரமாணத்தினாலே நான் நியாயம் தீர்க்கப்படவில்லை. கிறிஸ்து எனக்காக சிந்தின ரத்தத்தினாலே, அவர் என்னை மீட்டுக் கொண்டபடினாலே நான் நியாயம் தீர்க்கப்படுகிறேன். அப்படி பார்க்கும்போது நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நியாய தீர்ப்பு இல்லை. அது 2வது வசனம். 3ஆம் வசனத்திலே நாம் படித்தோம், மாம்சத்தினால் பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை. நியாயப்பிரமாணம் என்ன செய்ய முடியாம இருந்தது? பாவ மன்னிப்பு கொடுக்க முடியல, மனுஷனுக்கு நீதியை கொடுக்க முடியல. பாவ மன்னிப்பு கொடுத்தா மட்டும் போதாது, தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை, நீதியை கொடுக்க வேணும். 2த்தையும் நியாயப்பிரமாணம் தர முடியவில்லை. ஏன் தர முடியவில்லை? ஏன் அது செய்யக்கூடாமல் இருந்தது? நியாயப்பிரமாணத்தில் குறை இல்லை, நம்மள குறை. நம் மாம்சத்தில் பலவீனமா இருந்தபடினாலே, பாவ மாம்ச சரீரத்தில் வாழ்ந்து கொண்டு பாவ சுவாபத்தை உடையவர்களா இருந்தபடினாலே நியாயப்பிரமாணம் நல்லதா இருந்தாலும் நமக்கு பாவ மன்னிப்பையும் நமக்கு நீதியும் பெற்றுத்தர கூடாததா இருந்தது. ஆகையால் தேவனே அதை செய்யும்படிக்கு, தேவன் எப்படி செய்தார்ன்றதை விவரமாய் போதித்தேன்.
தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி அதை செய்தார். அதன் பிறகு போதித்தோம், பாவ மாம்சத்தின் சாயலாக அவரை அனுப்பினார். அவர் பாவம் செய்யல, அவருடைய மாம்ச சரீரத்தில் பாவம் இல்லை, ஆனால் பாவ சாயலாக அனுப்பினார் என்றால் என்ன அர்த்தம் என்பதை குறித்தெல்லாம் போதித்தேன். நம்முடைய மாம்சம், நம்முடைய சரீரம் எப்படி பாவத்து நிமித்தமாக மரிக்கக்கூடிய தன்மை உடையதா இருக்கிறதோ, அதுபோல கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது அவருடைய சரீரமும் மரிக்கக்கூடிய தன்மை, அந்த பாவ மாம்சத்தின் சாயல் அவருக்கு வர வேண்டியதா இருந்தது. பாவம் செய்யாதவராக இருந்த கூட மரிக்கக்கூடிய தன்மை உடையவராய் வந்தார். இந்த விதத்தில் அவர் பாவ மாம்ச சாயலை பெற்றிருந்தார் என்றெல்லாம் போதித்தோம். மரிக்கக்கூடிய தன்மை இல்லை என்றால் மரிக்க முடியாது, மரிக்க முடியாவிட்டால் ரட்சிக்க முடியாது. ஆகையால் தான் மரிக்கிற அந்த தன்மையோடு வந்தார். பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பினார். போன வாரம் அதை போதித்தோம். பாவத்தை போக்குற பலியாக எப்படி அனுப்பினார் என்று. மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. நம்முடைய நியாய தீர்ப்பு முடிந்து விட்டது. சிலுவை குறித்து போதித்த போது சொன்னேன். இயேசு சொன்னார் சிலுவை குறித்து போதித்த போது, now is the judgment of the world come. உலகத்தின் நியாய தீர்ப்பு இப்ப வந்துருச்சு என்றார். நியாய தீர்ப்பு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. நல்லா கவனிக்க வேண்டும். நாம நினைக்கிறோம் நியாய தீர்ப்பு ஏதோ வரப்போகிறது என்று. உண்மைதான், நியாய தீர்ப்பு ஒன்று விசுவாசிகளுக்கு ஒன்று வருகிறது. அது நாம் நரகம் போக போறோமா மோட்சம் போகிறோமா என்கிற நியாய தீர்ப்பு கிடையாது. நிறைய பேர் விசுவாசிகள் பாருங்க, சரியா போதிக்கப்படாதனால இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் மோட்சம் போறணும், நரகம் போறணும், நியாய தீர்ப்புல அவர் முன்னால் நிக்கணும், அப்ப அவர் சொல்லுவார் நான் மோட்சம் போறேன்னா நரகம் போறேன். கிடையாது, இப்பவே சொல்லிட்டார். மோட்சமா நரகமானு இப்பவே சொல்லிட்டார். நம்ம செத்து பிறகு நியாய தீர்ப்புல போய் நிற்கும் போது சொல்ல போகிறது இல்ல, இப்பவே சொல்லிவிட்டார். மிகப்பெரிய நியாய தீர்ப்பு இனி வரப்போகிறது கிடையாது. ஏற்கனவே நடந்து முடிந்தது. எப்ப நடந்தது? 2000 வருஷங்களுக்கு முன்பாக சிலுவையிலே தேவன் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அங்கு நியாயம் தீர்த்தார். நம்முடைய பாவத்து நிமித்தம் இயேசுவை தண்டித்தார், சிலுவையில் அறைந்தார், அங்கு அவரை கொன்றார், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, அவர் நமக்காக மரித்தார். அது நியாய தீர்ப்பு. அதை விட பெரிய நியாய தீர்ப்பு கிடையாது. இனி வரப்போகிற நியாய தீர்ப்புகள் நித்திய நியாய தீர்ப்புன்னு போதனை எல்லாம் இருக்குது இல்லையா? இனி வரப்போகிற நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசனத்தில் உள்ள நியாய தீர்ப்பு, பிறகு கிறிஸ்துவின் ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் நியாயாசனம், the throne of Christ glory, மகிமையின் சிங்காசனம், இங்க இருந்தெல்லாம் நியாயம் தீர்க்க போகிறார் என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் வரப்போகிறது. ஆனால் விசுவாசிக்கு நாம் மோட்சம் போகிறோமா நரகம் போகிறோமா என்ற நியாய தீர்ப்பு கிடையாது. நம்முடைய நியாய தீர்ப்பு ஏற்கனவே முடிந்து விட்டது. நாம் அவருக்கு முன்பாக நிற்கும் போது நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை பெற முடியாது நிற்க போகிறோம், அவ்வளவுதான். அங்க யாரும் நரகத்துக்கு போட போகிறது இல்லை விசுவாசிகள். அங்கு விசுவாசிகள் போய் நின்று அவருடைய கிரியைக்கு தக்க பலனை பெறுவார்கள், அவ்வளவுதான். பெரிய நியாய தீர்ப்பு ஏற்கனவே முடிந்தது. சிலுவையில நடந்தது பெரிய நியாய தீர்ப்பு. சிலுவையில இயேசு அறையப்படும் போது அதுதான் பெரிய நியாய தீர்ப்பு. அங்க தேவன் என்ன பண்ணார்? பாவத்தை நியாயம் தீர்த்துட்டார். எல்லாரும் பாவிகள். அந்த எல்லாரும் பாவியா இருக்கிறபடினாலே பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை இயேசுவின் பேர்ல வைத்து அவரை மரிக்க செய்து அவரை அடித்து நொறுக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே காயப்படுத்தி அவருடைய ரத்தம் அங்கு சிந்தப்பட்டு பாவத்தை எப்படியெல்லாம் நியாயம் தீர்க்கணுமோ அப்படி அங்கே நியாயம் தீர்த்திருக்கிறார். நல்லா கவனிங்க. அதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதை விசுவாசித்து நாம் வந்திருக்கிறோம், அதன் அடிப்படையிலே நாம் தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். இனி வரப்போகிற நியாய தீர்ப்பு எல்லாமே இந்த சிலுவையில நடந்த நியாய தீர்ப்பின் அடிப்படையில தான் நடக்க போகிறது. நியாய தீர்ப்புல போய் நிற்கும் போது என்ன கேட்பாரு? ஒரே கேள்விதான், ஒரே கேள்வி. நியாய தீர்ப்புல ஒரே ஒரு காரியம்தான் மனுஷனுடைய நிலையை நிர்ணயிக்க போகிறது. இந்த சிலுவையில நடந்த அந்த நியாய தீர்ப்பை மனுஷன் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணி இருக்கிறான்? அதை ஏற்றுக்கொண்டானா, அதை நிராகரித்து விட்டானா? அது அந்த நியாய தீர்ப்பை அவன் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்கிற அடிப்படையில தான் பின்னால் வர்ற நியாய தீர்ப்பு. நாம் அங்க நிற்கும் போது, வருங்காலத்தில் வருகிற நியாய தீர்ப்புல நாம் நிற்கும் போது எப்படி நிற்க போகிறோம்? சிலுவையில் என்னுடைய பாவங்கள் சிலுவையில் அறையப்பட்டது, நான் சிலுவையில் அறையப்பட்டேன், எனக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், அவர் எனக்காக மரித்தார், அதை நான் விசுவாசித்து வந்திருக்கிறேன்னு சொல்லும் போது அப்போ உன் நியாய தீர்ப்பு முடிஞ்சிருச்சு. அங்கேயே பாவத்தை நியாயம் தீர்த்தாச்சு, நீ வான்னு சொல்ல போறாரு உள்ள. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து நிக்க போறாங்க. அவர்கள் வந்து நிற்கும் போது அவர்களை கேட்டா என்ன சொல்லுவாங்க? சிலுவையா, எனக்கு ஒண்ணும் தெரியாது அதை பற்றி, அதெல்லாம் நான் நம்பல, நான் அதை சும்மா சாதாரண கிறிஸ்தவங்க சொல்ற ஒரு கதை நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் விசுவாசிக்கல, அதை நான் நம்பல அப்படின்னு சொல்லும் போது அந்த நியாய தீர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதனால, அதிலே அவர்கள் விசுவாசம் வைக்காதனாலே அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள். சிலுவையில் நடந்தது என்ன? தேவன் தம்முடைய அக்கினியை லிட்டரலா இயேசுவின் பேரில் ஊற்றினார். அங்க ஊற்றப்பட்டாகிவிட்டது. அந்த அக்கினி அங்க ஊற்றப்பட்டதுனால நாம நரகத்துக்கு போக வேண்டியதில்லை, நரகத்தின் அக்கினி அனுபவிக்க வேண்டியதில்லை. அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்
அதை நிராகரித்தவர்கள் அன்றைக்கு பதில் சொல்ல முடியாமல் இருப்பார்கள். அக்கினி இயேசுவின் பேர்ல விழுந்தது, என்னுடைய பேர்ல விழ வேண்டிய அக்கினி அங்கு விழுந்தது என்று விசுவாசியாதவர்கள் அந்த அக்கினியை சந்தித்தே ஆக வேண்டும். அதுதான் நரகத்தின் அக்கினி. அது வேற ஒன்றும் தேவ கோபாக்கினை அங்கே வந்து இறங்குகிறது. சரி, இப்பொழுது படித்தோம். இதெல்லாம் ஏன் செய்தார் தேவன்? இவைகள் எல்லாம் ஏன் செய்தாராம்? தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி, பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பி, பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி, இவ்வளவு தேவன் ஏன் செய்தார் மனுஷனுக்காக? எதற்காக இதெல்லாம் செய்தார் என்று சொன்னால், தேவனுடைய நீதி, நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படியாக அப்படி செய்தார் என்று சொல்லி இருக்கிறது. அதையும் பார்த்தோம். நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மிலே நிறைவேறும்படியாக அப்படின்னு சொன்னால் ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படியாக சொன்னா வெறும் நமக்கு கொடுக்கப்பட்ட நீதி மட்டுமல்ல, இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனாலே, அவருடைய நீதியினாலே நாம் உடுத்துவிக்கப்பட்டிருக்கிறோம். அது ஒரு பக்கம். அதன் மூலமாக நாம் கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடிய திராணியை பெற்றிருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை நாம் பெற்றிருக்கிறோம். அது தேவன் நமக்கு கொடுத்த நீதி. அது மட்டுமில்லாமல் நம்மிலே இந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் என்று சொன்னால், அந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாகுதலின் மூலமாக நிறைவேறும் என்ற அர்த்தத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் போதித்தோம். நம்மிலே அந்த நீதி நிறைவேறும்படியாக தேவன் இதெல்லாம் செய்தார். ஏன் இயேசு அனுப்பித்தார்? ஏன் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்? ஏன் இயேசுவை ரத்தம் சிந்த வைத்தார், மரிக்க வைத்தார், பாவத்துக்கு பலியாக்கினார், பாவ பலியாக ஆக்கினார் அவரை? ஏன் இவ்வளவெல்லாம் செய்தார் சொன்னா, நாம் நம்மிலே நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படியாக நாம் ஒரு நாள் நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றுவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் அப்படி செய்தார். அதை பற்றி சொல்லும் போது 4ஆம் வசனத்திலே, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படியாக அப்படி செய்தார் சொல்லியிருக்கிறது. யாரிடத்தில்? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில். இப்ப அந்த யாரிடத்தில் என்கிறதை பார்க்க போகிறோம். ஏன் அப்படி சொல்லி இருக்கிறார்? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படியாக என்று சொன்னால் அது யாரை குறிக்கிறது? இங்கே பல விதமான, குறிப்பாக இந்த வசனத்தை ரெண்டு முக்கியமான விதத்திலே வியாக்கியானம் செய்கிறார்கள். அதிலே ஒன்று சரியான முறை அல்ல, இன்னொன்று சரியான முறை. ஆகையால் அதை விளக்க வேண்டியதாக இருக்கிறது. அநேக விசுவாசிகள் அந்த தவறான எண்ணத்தை கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இதை கொஞ்சம் சரியா நாம் கவனிக்க வேண்டியதா இருக்குது. இன்றைக்கு நாம் அதை கவனிப்போம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்றால் யார்? ஏனென்றால் அவர்களே தான் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக யாரை அது குறிக்கிறது? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லுகிறது. இது யாரை குறிக்கிறது? ஒரு குழுவினர் என்ன சொல்லுகிறார்கள்? இது வந்து ஒரு விசேஷமான ஜனம். கிறிஸ்தவர்கள் எல்லாரையும், அதாவது விசுவாசிகள் எல்லாரையும் ரெண்டு பிரிவா பிரிக்கிறாங்க. அவங்க என்ன பிரிவா பிரிக்கிறாங்க? ஒரு பிரிவினர் என்ன, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, கிறிஸ்துவின் நீதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களோ ஆவிக்குரிய மனிதர்கள் அல்ல, அவர்கள் ஆவிக்குரியபடி நடக்கிறவர்கள் அல்ல. அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களே ஒழிய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தான் அவர்கள். ரட்சிக்கப்படாத மனுஷனை போல மாம்சத்தின்படி நடந்து கொண்டு வருகிறவர்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் அல்ல, ஆவிக்குரியபடி நடக்கிற மக்கள் அல்ல அவர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களே நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறுகிறது இல்லை. அதாவது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, வெறும் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் ஒருத்தன், இன்னொருவன் வந்து பரிசுத்தத்தில் பெருசா முன்னேறி பெரிய பரிசுத்தவானா ஆகிவிட்ட மனுஷன், இப்படி ரெண்டா பிரிக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தின் நீதி யாரிலே நிறைவேறுச்சா? அந்த பரிசுத்தத்தில் முன்னேறின மனுஷன், மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி இப்ப நடக்கிற மனுஷன், அவன்லே தான் நிறைவேறுகிறது அப்படின்னு சொல்லும் போது எல்லா விசுவாசிகளையும் அது நிறைவேறல. கொஞ்சம் விசேஷ விசுவாசிகள், பரிசுத்தத்தில் பெருசா முன்னேறி ஒரு முதிர்ச்சி அடைந்தவர்கள், பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டியவர்கள், அவர்களே தான் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறுகிறது என்று அப்படி அதை சொல்லுகிறார்கள். ஆனால் அது அப்படி அல்ல என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்று சொன்னால், இப்ப சொல்லிடுறேன், வரப்போகிற வசனங்கள்லாம் அதை எடுத்து காண்பிக்கிறேன். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்று சொன்னால் எல்லா விசுவாசிகளையும் குறிக்கிற வார்த்தை அது. விசேஷமாய் ஒரு குறிப்பிட்ட குழுவினரே அல்ல. ஆவிக்குரியபடி நடக்கிறவர்கள் என்று சொன்னா விசேஷமா ஆவிக்குரிய விசுவாசிகள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவர்களை இது குறிக்கிறது என்று கிடையாது. எல்லா விசுவாசிகளையும் இது குறிக்கிறது. மாம்சத்தின்படி நடவாமல் என்று சொன்னால் ரட்சிக்கப்படாத ஒரு நிலையை காண்பிக்கிறது. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் யார்? ரட்சிக்கப்படாதவர்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் யார்? ரட்சிக்கப்பட்டவர்கள். இந்த ரெண்டு பிரிவு தான ஒழிய விசுவாசிகள் மத்தியில ரெண்டு பிரிவு இல்ல, ரெண்டு பிரிவை ஏற்படுத்தலைங்க. அதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். மாம்சத்தின்படி நடவாமல், அந்த நடவாமல் என்கிற வார்த்தையை கவனிப்போம். ஆங்கிலத்திலே
walk not after the flesh but after the spirit என்று சொல்லி இருக்கிறது. வாக், நடவாமல் என்கிற வார்த்தை ஒரு பொதுவாக வாழ்க்கை முறையை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முறையை குறிக்கிற வார்த்தை. நடவாமல் சொன்னா நடக்கிறத பற்றி அல்ல, உட்கார்றத பற்றியோ எந்திரிக்கிறத பற்றியோ நடக்கிறத பற்றியோ அல்ல. மாம்சத்தின்படி நடவாமல் என்று சொன்னா ஜீவிக்காமல், மாம்சத்தின்படி வாழாமல் என்ற அர்த்தம். பொதுவான அவனுடைய வாழ்க்கை முறையை காண்பிக்கிறது. ஜீவிக்காமல் என்று சொன்னா அவனுடைய கிரியை மட்டுமல்ல, அவன் என்ன செய்கிறான் என்பதை அதை எடுத்து காண்பிக்கிறது மட்டுமல்ல, அவனுடைய எண்ணங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையுமே. மாம்சத்தின்படி வாழாமல் என்று சொன்னால் அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய விருப்பங்கள், அவனுடைய எல்லா காரியங்களையும் அது உள்ளடக்கி இருக்கிறது. அவன் மாம்சத்தின்படி வாழுகிறவன் இல்லை என்று சொன்னால் அவன் ரட்சிக்கப்படாத நிலையிலே எப்படி என்ன காரியங்களை சிந்தித்து, எவைகளை யோசித்து, எவைகளை மனதில் வைத்து, எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு எப்படிப்பட்ட கிரியைகளை செய்தானோ அப்படிப்பட்டவன் அல்ல என்ற அர்த்தம். எண்ணங்களும் செய்கைகளும் அடங்கி இருக்கிறது, வெறும் செய்கைகள் மட்டும் கிடையாது. எண்ணங்கள் முக்கியமாக அவன் இருக்கிற விதம் அதில் அடங்கி இருக்கிறது. பார்ப்போம். இந்த நடவாமல் என்கிற வார்த்தையை கொஞ்சம் புரிந்து கொள்வதற்காக நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். பொதுவாக மாம்சத்தின்படி வாழாமல் அல்லது வாழ்க்கை முறையை அது காண்பிக்கிறது என்பதை இங்கே திட்டவட்டமாய் நாம் பார்ப்போம். 21 அப்போஸ்தலர் நடபடிகள் 21:21 வசனம். புறஜாதிகள் இடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின்படி நடக்கவும் வேண்டியதில்லை என்று நீர் சொல்லி இவ்விதமாய் அவர்கள் மோசையை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உண்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலனை பற்றி ஒரு பெரிய குறை அந்த காலத்தில். என்ன குறை? புறஜாதிகள் இடத்துல போயிட்டு விருத்த சேதனம் பண்ண வேண்டாம், மற்ற யூதர்களுடைய முறைமையின்படி நீங்கள் வாழ வேண்டாம், நடக்க வேண்டியதில்லை. நடக்க வேண்டியதில்லை என்ற வார்த்தை அதே இதே வார்த்தை இங்கே ரோமர் 8:4 வர வார்த்தை. நடக்க வேண்டியதில்லை சொன்னா வாழ வேண்டியதில்லை, அதன்படி வாழ வேண்டியதில்லை. விருத்த சேதனம் பண்றது யூதர்களுடைய முறை, மற்ற சடங்காச்சாரங்கள் சம்பிரதாயங்கள்லாம் யூதர்களுக்கு நிறைய இருந்தது. இதன்படி எல்லாம் நீங்கள் நடக்க வேண்டியதில்லை, அதன்படி வாழ வேண்டியதில்லைன்னு சொல்றார். பொதுவா அதன்படி நீங்கள் வாழ வேண்டியதில்லை என்று அவர் போதித்தார். அப்ப நடக்க வேண்டியதில்லை என்று சொன்னால் வாழுகிறதை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். எபேசியர் 2:1-2. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இது பாருங்க, நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னா எதை குறிக்குது? நாம முன்னே எப்படி நடந்து கொண்டோம் என்று இருக்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அக்கிரமங்கள்ல பாவங்கள்ல மரித்தவர்களாய் இருந்த நாம் அந்த வழக்கத்திற்கு ஏற்றபடியாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவினுடைய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக செத்து கிடந்த நாம், பாவங்களையும் அக்கிரமங்களையும் செத்து கிடந்த நாம், அந்த வழக்கத்தின்படி உலக பாவ ஜீவியத்தின் வழக்கத்தின்படி நாம் எப்படி நடந்து கொண்டோம் என்பதை குறித்து அங்கே சொல்லுகிறார். அப்படி நடந்து கொண்டீர்கள். இப்ப அப்படி நடக்கல. அப்ப நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த ஒரு வழக்கத்தின்படி வாழுகிறது, ஒரு விதமான வாழ்க்கை. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு விதமான வாழ்க்கை வாழ்ந்தோம். என்ன விதமான வாழ்க்கை? அந்த வழக்கத்தின்படி, அந்த பழக்கத்தின்படி, அந்த நினைவுகள், அந்த எண்ணங்கள், அந்த விதமான செய்கைகள், அந்த விதமான காரியங்களை நாம் செய்து நடப்பித்து யோசித்து அதிலே வாழ்ந்து வந்தோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் வாழ்ந்த வாழ்க்கை அது. அப்ப மாம்சத்தின்படி நடவாமல் என்று சொல்லும் போது ஒரு பொதுவாக ஒரு மனுஷன் வாழுகிற அவனுடைய வழக்கம், வாழுகிற முறையை அது எடுத்து காண்பிக்கிறது. மாம்சத்தின்படி நடவாமல் என்று சொல்லியிருக்கிறது. மாம்சத்தின்படி என்று சொன்னால் என்ன? ஏற்கனவே நான் ரோமர் 7ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது 5ஆம் வசனத்தை படிக்கும் போது நான் ஏற்கனவே சொன்னேன். மாம்சம் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டிலே 3 விதமாக அங்கே அர்த்தமாகிறது. முதலாவது மாம்சம் என்று சொன்னால் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லும் போது அது ஒரு அர்த்தம். அது என்ன? மாம்சமான யாவர்னு சொன்னா மனுவர்க்கமே, எல்லார் மேலும், மனுஷர் மேல அப்படின்ற அர்த்தம். 2வது அர்த்தம் என்ன? சரீரம். மாம்சம் என்றால் நம்முடைய மாம்ச சரீரத்தையும் குறிக்கிற விதமாக புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது அர்த்தம் புதுப்பிக்கப்படாத மனிதன், அதாவது அன்ரினியூட் ஹியூமன் நேச்சர், மனிதனுடைய புதுப்பிக்கப்படாத தன்மை, புது சிருஷ்டியாகாத மனுஷன், அவனுடைய நிலை, ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய நிலையை குறிக்கும்படியாக மாம்சம் என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறது. இந்த 3வது அர்த்தம் தான் இங்கே பொருந்தும். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்று சொன்னால் சரீரத்தை குறித்து சொல்லல, மாம்சத்துல தான் இன்னும் நடந்துட்டு இருக்கோம். எத்தனை பேர் இன்னும் மாம்சத்துல நடந்துட்டு இருக்கீங்க? இல்ல ஆவியா உலாவிட்டு இருக்கீங்களா?
ஆவியா யாரும் உலாவிட்டு இல்ல, மாம்சத்துல தான் நடந்துகிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் இன்னும் மனுஷரா தான் இருக்கிறீங்க? மனுஷரா தான் இருக்கிறோம், தூதராகல. அப்ப அந்த அர்த்தத்தில் சொல்ல முடியாது. மாம்சத்தின்படி நடவாமல் என்று சொன்னால் நீங்க என்ன அர்த்தம்? மாம்சத்தின்படி நடவாமல் என்று சொன்னால் பழைய பழக்க வழக்கத்தின்படி ரட்சிக்கப்படாத அந்த நிலையிலே, புது சிருஷ்டி ஆகாத ஒரு நிலையிலே வாழுகிற ஒரு வாழ்க்கை, அதைத்தான் இங்கே குறிக்கிறது. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்று சொன்னால் அதைத்தான் அது குறிக்கிறது. நாம் எல்லாம் அப்படி இருந்தோம். நாம் மாம்சத்தின்படி வாழ்ந்தோம், மாம்சத்தின்படி சிந்தித்தோம், மாம்சத்தின்படி கிரியைகளை செய்தோம். ஆவியானவருடைய கிரியை அந்த நேரத்தில் நமக்குள்ள இல்லை. ஆனால் தான் ஆவியின்படி நடக்க முடியவில்லை, ஆவியின்படி வாழ முடியவில்லை. நாம் மாம்சத்தின்படி சிந்தித்து நம்முடைய சரீர ஆசை இச்சைகளின்படி வாழ்ந்து வந்தோம். அது பழைய வாழ்க்கை, ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய வாழ்க்கை. அது ஆவியின்படி நடக்கல. உள்ள ஆவியானவர் இருந்து பலத்தை கொடுத்து வல்லமையை கொடுத்து நம்ம நடத்தல. அப்ப எந்த பக்கம் இழுத்துதோ அந்த பக்கம் போனோம். இது இப்படி இழுத்துதுன்னா அப்படி போனோம், அது அப்படி இழுத்துதுன்னா அப்படி போனோம். எது எந்த நேரத்துக்கு என்ன ஆசையோ அதன்படி நாம் வாழ்ந்து வந்தோம், மாம்சத்தின்படி வாழ்ந்து வந்தோம். என்ன பவர் நமக்குள்ள கவர்ன் பண்ணி கொண்டிருந்தது? நம்மை ஆட்கொண்டிருந்த வல்லமை என்ன? நம் மீது ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த வல்லமை என்ன? அப்பொழுது ஆவியானவர் அல்ல, நம்முடைய பாவம் என்கிற ஒரு சக்தி, பிசாசின் வல்லமை நம்ம ஆட்கொண்டிருந்தது. நம்ம பல விதங்களில் இழுத்துக்கொண்டு சென்றது. அதுதான் மாம்சத்தின்படி நடக்கிறது. மாம்சத்தின்படி நடக்கிறதுனா நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால மாம்சத்தின்படி நடந்தோம், அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட காரியங்களை சிந்தித்தோம், செய்தோம், காரியங்களை நாம் நடப்பித்தோம், அப்படிதான் இருந்தோம். அது ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால உள்ள நிலை. ஆவியானவருடைய கிரியை ஒரு மனுஷனுக்கு உள்ள இல்லாதிருக்கிற நிலை. ஆவியானவரால் தொடப்படாத ஒரு மனுஷன், மாற்றப்படாத ஒரு மனுஷன், பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அந்த மனுஷனுக்குள்ள கிடையாது. அவன் மாம்சத்தின்படி நடக்கிறவன். ரட்சிக்கப்படாதவனை தான் அப்படி சொல்லிருக்குது, மாம்சத்தின்படி நடக்கிறவன் என்று. இப்ப ஒரு காரியத்தை கவனிக்கணும். நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று பேசும்போது என்ன நினைக்கிறாங்க? ரொம்ப பெரிய பெரிய பாவங்கள்லாம் செய்யறவங்க தான் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். கிடையாது. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று சொன்னா யாரோ மோசமான அசிங்கமான சில காரியங்களை செய்கிறவர்கள், ஆசை இச்சைகளின்படி நடக்கிறவர்கள், சில காரியங்களை பாவம் நாம் அழைக்கிற சில காரியங்களை செய்கிறவர்கள் என்று அர்த்தம் கிடையாது. அந்த அர்த்தத்தில் மட்டும் இங்க மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் சொல்ல தெரியுது எனக்கு, அது மாம்சத்தின் கிரியைகள் என்று. ஆனால் அதை மட்டும் இங்க சொல்லி இல்லை, நம்ம அதைப்படிதான் நினைக்கிறோம். நம்ம மாம்சத்தின்படி நடக்கிறவர், மாம்சத்தின்படி நடக்கிறவர்னா இப்படி எல்லாம் செய்யறாரு, இப்படி எல்லாம் அக்கிரமம் பண்றாரு, இப்படி எல்லாம் வாழ்றாரு, இப்படி எல்லாம் அசிங்கமா நடந்து கொள்றாரு, அதனால மாம்சத்தின்படி நடக்கிறவர் என்று சொல்லுகிறோம். கிடையாது. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ரொம்ப யோகியமாக கூட இருப்பாங்க சில நேரத்தில். அதுக்கு சில வசனங்கள் காமிக்கிறேன். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் யோகியர்களாகவும் இருக்கலாம். பாருங்க, ரோமர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒண்ணு இப்படிப்பட்ட அசிங்கமான காரியங்கள்லாம் செய்யாம, பெரிய திருடு, கொள்ளை, விபச்சாரம், வேசித்தனம் இதெல்லாம் செய்யாதவர்களாக கூட இருக்கலாம் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்திலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பேலன்ஸ் செய்தது. பாருங்க, நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில், மாம்சத்தின்படி வாழ்ந்த காலத்தில், நாம் சொல்லும்போது எல்லா மனுவர்க்கத்தையும் சொல்றாரு. அப்ப எல்லாருமே மாம்சத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். அப்ப வேத வசனத்துல மாம்சத்துக்கு உட்பட்டிருக்கிறது அல்லது மாம்சத்தின்படி நடக்கிறதுனா ஏதோ சில கெட்ட காரியங்களை செய்கிறவர்கள் மட்டுமல்ல, ரட்சிக்கப்படாத எல்லாருமே. தேவ ஆவியானுடைய கிரியை ஒரு மனுஷனுக்குள்ள இல்ல, ரட்சிக்கப்பட்ட மனுஷன் இல்ல அப்படின்னு சொன்னா மாம்சத்தின்படி நடக்கிறது. அந்த ரட்சிக்கப்படாத மனுஷர்களுக்குள்ள சில யோகியர்கள் இருக்கலாம், சில ரொம்ப நல்லவர்கள் இருக்கலாம், மனுஷருடைய பார்வையில் ரொம்ப நேர்மையா நல்லா நடந்து கொள்கிறவர்கள் இருக்கலாம். ஆனால் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று சொன்னால் ரட்சிக்கப்படாதவர்கள், ஆவியானுடைய கிரியை உள்ள இல்ல, ஆவியானவர் நடத்துகிறபடி அவர்கள் வாழவில்லை. மனுவர்க்கம் முழுவதும் அப்படி பார்த்தா மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். அதைத்தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள், இங்க விசுவாசிகளை குறித்து பேசுறார். கலாத்திய விசுவாசிகள், அந்த பகுதிகளில் இருந்த விசுவாசிகள், அவர்களை குறித்து பேசுகிறார். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களா? நீங்கள் இத்தனை புத்தியினரா? விசுவாசிகளை பற்றி பேசுறாரு. விசுவாசிகளுக்கு பாருங்க, ரட்சிக்கப்பட்ட வச்சு சபையில சேர்க்க வச்சு எல்லாம் பண்ணி ஞானஸ்தானம் கொடுத்து எல்லாம் பண்ணி நடத்தினா, அங்க பின்னாலேயே இன்னொரு ஆள் நீங்க விருத்த சேதனமும் பண்ணணும், யூதருடைய முறைமையும் கை கொள்ளணும், இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும், யாரோ போதித்து ஜனங்கள் எல்லாம் கெடுத்து வச்சிருக்காங்க கலாத்திய பகுதியில பல சபைகள்ல. இப்போ சபையெல்லாம் கெட்டு போகுது. அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்திலே அப்படி இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார் கலாத்தியருக்கு, திட்டி எழுதுறாரு. என்ன கேட்டா புத்தியினரேன்றாரு. நம்ம பாஷையில சொன்ன போனா மடத்தனமான ஜனங்களே அப்படின்னு அர்த்தம். அப்படியே சொல்றாரு, புத்தி இல்லையா, அறிவு இல்லையா, அப்படியெல்லாம் எழுதுறாரு. ரொம்ப அவருக்கு கோபம். ஏன்னா அருமையான காரியங்களை போதித்து எல்லாம் பண்ணியிருக்குது,
ஆனா யாரோ வந்து என்னத்தையோ சொல்லிட்டு போனதுனால அவங்க இப்ப சரின்னு சொல்லி அவங்க பின்னால பின்பற்றிட்டு போறாங்க. ஆகையால எழுதுகிறார், அவங்க என்ன போதிச்சாங்க? விருத்த சேதனம் பண்ணணும்னு போதிச்சிருக்காங்க. யூதருடைய முறைமையை போதிச்சிருக்காங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு அதையும் கை கொள்ள வேண்டும் என்று போதித்திருக்கிறார்கள். ஆகையால் என்ன சொல்றாரு? ஆவியினால ஆரம்பம் பண்ணின நீங்கள் எப்படி ஆவியினால ஆரம்பம் பண்ணார்கள்? பியூர் காஸ்பலை கேட்டாங்க, சுவிசேஷத்தை கேட்டாங்க, இயேசுவின் நற்செய்தியை கேட்டார்கள். சும்மா வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. அருமையா வந்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. காம்ப்ளிகேஷனே இல்லை. ஐயா நான் பாவி, இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன், என் ஆண்டவரத்தில் நடத்துங்க, நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், இயேசுடைய வாழ்க்கையை மாற்றணும்னு வந்தாங்க. ஜெபம் பண்ணாரு, சத்தியத்தை எடுத்து சொன்னாரு, விசுவாசித்தாங்க, ஜெபம் பண்ணி ஆண்டவர் அறிக்கை செய்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு போனாங்க. பெரிய மாற்றம் அவருடைய வாழ்க்கையில, பெரிய வல்லமை. போன பிறகு பெரிய காம்ப்ளிகேஷன். இன்னைக்கும் அப்படிதான் ஆகுது பாருங்க உலகத்துல. ரட்சிக்கப்படுறப்ப ரொம்ப கரெக்டா வந்து ரட்சிக்கப்படுறாங்க, ரொம்ப பெரிய சந்தோஷம், ரொம்ப இன்னசென்ட் வர்றாங்க, நான் பாவி நான் ரட்சிக்கப்படணும். அதுக்கப்புறம் போய் எங்கெங்கயோ போய் அலசரிப்பட்டு அங்கங்க யார் யாரோ என்னென்னத்தையோ சொல்லி கடைசியில வரும்போது பார்த்தா அவங்கள மாதிரி குழப்பம் எங்கேயும் பார்க்க முடியாது. அது இப்படியாம பிரதர், நான் மோட்சம் ஒண்ணுனா இப்படி பண்ணுமாமே, இப்படி பண்றவங்களுக்கு மோட்சம் இல்லையாமே. அவங்க சொன்னாங்க நான் வந்து கம்மல் போட்டா அங்க போய் சேர முடியாதாமே, இது தொங்குனா விட மாட்டாங்களாமே. அங்க என்ன காம்ப்ளிகேஷன், எங்க போய் கேட்பாங்களோ தெரியல, என்ன பண்ணுவாங்களோ தெரியல. எங்கேயோ போய் எல்லாம் கேட்டு வந்து குட்டிச்சவராயிடுறாங்க. நல்லா ஆரம்பிக்கிறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, ஒழுங்கா வர்றாங்க. வந்து ரட்சிக்கப்படும் போது ரொம்ப பியூர் ஹார்ட் கரெக்டா வர்றாங்க, ரொம்ப சந்தோஷம், நல்லா வந்து ஆராதிக்கிறாங்க. யாரோ ஒரு கும்பல் பூந்து கெடுக்குது. அது உள்ள பூந்து நீ அப்படி பண்ணா தப்பு, இப்படி பண்ணா தப்பு, நீ இதை பண்ணணும் அதை பண்ணணும், இது போதாது, உனக்கு இது தேவை, இப்படியாக்கும் அப்படியாக்கும், 1008 காரியங்களை சொல்லி அவளை காம்ப்ளிகேட் ஆக்கி பண்ணிடுறாங்க. அப்ப சொல்றாரு ஆவியின்படி ஆரம்பித்தீங்க, ஆனா இப்ப மாம்சத்தின்படி முடிக்க பாக்குறீங்களா? விசுவாசிகளை சொல்றாரு. அப்ப விசுவாசிகள் மாம்சத்தின்படி இருக்கிறார்கள் சொன்னா என்ன அர்த்தம்? அவர்கள் ஆவிக்குரியபடி சிந்திக்கல, ஆவிக்குரியபடி நடந்து கொள்ளல, ஆவிக்குரிய காரியங்களை சிந்தித்து ஆவிக்குரிய காரியங்களை நடந்து கொள்ளல, சரியானபடி சிந்திக்கிறது இல்ல, ஆவிக்குரிய சிந்தனை அவர்களுக்குள்ள கிடையாது, ஆவிக்குரிய போதனை அவர்கள் கேட்கல, ஏதோ மனுஷனுடைய சம்பிரதாயங்களையும் சடங்காச்சாரங்களையும் மற்ற போதனையும் கேட்டு கெட்டு போகிறார்கள். அதைத்தான் அவர் மாம்சத்தின்படி முடிக்க பாக்குறீங்களான்னு கேட்கிறார். நிறைய பேர் ஆவியின்படி ஆரம்பிச்சு நீங்க மாம்சத்தின்படி தான் முடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வரும்போது எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? இயேசுதான் ரட்சகர், அவர் என்னுடைய பாவத்தை சுமந்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், ஏற்றுக்கொள்றேன்னு வந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? விருத்த சேதனமும் பண்ணாதான் இந்த ரட்சிப்பு உண்மையாகவே ரட்சிப்பா இருக்குன்னு போதிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க யாரும். இப்ப அவங்க சொல்றாங்க விருத்த சேதனம் பண்ணிக்கணுங்க, அப்பதாங்க போக முடியும், அப்பதான் அது கரெக்ட். இன்னைக்கு நம்ம விசுவாசிகளை பாருங்க, நம்ம விசுவாசிகளை எங்க சொல்லல, பொதுவா நம்ம சகோதர சகோதரிகளை சொல்றேன், எங்கும் இருக்கிறவர்கள் அப்படிதான் ஆயிட்டாங்க. எல்லாம் வந்து இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது, அதனால நான் ரட்சிக்கப்படுறேன்னு வந்த ஆட்கள் தான். அப்புறம் என்ன சொல்றாங்க? இதையும் கொஞ்சம் பண்ணிக்கணுங்க, நான் இப்படியும் கொஞ்சம் செய்துக்கணும், இதையும் நான் செய்யணும், அதையும் நான் செய்யணும், இதெல்லாம் தான் எனக்கு ரட்சிப்பு தருது அப்படிங்கிற மாதிரி போதனையே மாத்தி கடைசியில ரட்சிப்பே இவங்க விருத்த சேதனத்திலையும் இவங்க கழட்டுறதுலையும் இவங்க போடுறதுலையும் தான் ரட்சிப்பு அடங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஆயிடுச்சு. கிடையாது, அதுதான் மாம்சத்தின்படி நடக்கிறது. மாம்சத்தின்படி நடக்கிறதுனா ஆவிக்குரிய போதனைகள் கிடையாது. சரியான தேவன் சொல்லுகிறபடி காரியங்களை புரிந்து கொண்டு அதன்படி நடக்கிறது கிடையாது. மனுஷருடைய போதனைகளை வச்சு அப்படி சிந்திக்கிறது தான் மாம்சத்தின்படி நடக்கிறது. அப்ப விசுவாசி கூட மாம்சத்தின்படி நடக்கலாம். விசுவாசி கூட ஒரு விதத்தில் பார்க்க போனால் மாம்ச பிரகாரமான சிந்தைகள், மாம்ச பிரகாரமான காரியங்கள் அவளுக்குள்ள வரும்போது அவர் கேட்கிறார், மாம்சத்தின்படி முடிக்க பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறார். என்ன அர்த்தம்? நீங்க ரட்சிக்கப்பட்ட நீங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் திருப்பி ஏன் பழைய நிலைக்கு போறீங்க அப்படிங்கிறார். பார்ப்போம் இன்னொரு வசனம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க எவ்வளவு கோபம் இருக்கு. இந்த விருத்த சேதனத்தை போதிக்கிறவங்கள தான் சொல்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஜாக்கிரதையா இருங்கன்ற. இந்த ஆளுகள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதை, உள்ள விடாதீங்கிற, ஜாக்கிரதையா இருங்க, இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. ஏனெனில் ஏன் அவங்களுக்கெல்லாம் ஜாக்கிரதையா இருக்க சொல்றாங்க? இந்த மாதிரி விருத்த சேதனம் வேணும், அது வேணும், இது வேணும் போச்சுட்டு திரியிறாங்க ஜனங்க. ரட்சிப்பு இயேசுவை ஏற்றுக்கொண்டே அது போதாது, நீ எப்படி மோட்சம் போவ, நீ இதுன்னு செய்யணும், நீ அப்படியும் இருக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் போதிச்சுட்டு திரியிறாங்களே. அது சொல்றாரு, ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்கு மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அந்த விருத்த சேதனம் எதை குறிக்குது? வெறும் மாம்ச ஒரு தோலை நீக்கிறது அல்ல, இது
உள்ளத்துல இருக்கிற அழுக்கு நீங்கிடுச்சு, உள்ளத்துல இருக்கிற பாவத்தை ஆண்டவர் வெட்டி எடுத்துட்டார். அதுதான் விருத்த சேதனம். இந்த விருத்த சேதனத்தை எடுத்து காண்பிக்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டுல விருத்த சேதனம் ஒரு சம்பிரதாயம் இருந்தது. இன்னும் அதையே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இது தான் இப்பொழுது முக்கியம். உள்ளத்துல பாவம் வெட்டப்பட்டு போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க. செங்கல்பட்டுக்கு போறீங்க, போர்டு போட்டிருக்கு செங்கல்பட்டு 35 கிலோமீட்டர்னு. இறங்கி அந்த போர்டை பிடிச்சிக்கிறது, செங்கல்பட்டு இதோ சொல்லுது செங்கல்பட்டுன்னு. அது செங்கல்பட்டு இல்லைங்க. அப்படியே போனா செங்கல்பட்டு வரும். 35 கிலோமீட்டர் போனா தான் செங்கல்பட்டு வரும். பழைய ஏற்பாட்டுல விருத்த சேதனம் அது இது நிறைய காரியம் இருந்தது. அதெல்லாம் என்ன காண்பிச்சது? இப்படியே போய்கிட்டு இருந்தீங்கன்னா நிஜமான விருத்த சேதனம் நடக்கும் ஒரு நாள். இந்த விருத்த சேதனம் ஒரு அடையாளம் தான். இது சும்மா வெட்டி அறிகிறது இது ஒரு மாம்ச பிரகாரமான நடக்கிற ஒரு காரியம். உண்மையான விருத்த சேதனம் உள்ளத்துல இருக்கிற பாவம் வெட்டி அறிகிறது இன்னும் போயிட்டே இருங்க. இயேசுவின் மூலமா அது நடக்கணும். இவன் என்னட்டான், அங்கேயே நின்னுட்டான் போர்டுகிட்டே, போர்டை கட்டி பிடிச்சுக்கிட்டு வந்தாச்சு செங்கல்பட்டு வந்தாச்சுன்னு நிக்கிற ஆட்கள் நிஜத்துக்கு வரல, நிழல்லையே நிக்கிறாங்க. எதை பற்றி பழைய ஏற்பாடு அறிவித்ததோ அதுக்குள்ள வரல, இன்னும் நிழல்லையே நின்றுட்டு இருக்காங்க. நாம நிஜத்துக்குள்ள வந்துட்டோம், நிழலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் சொல்லுகிறார், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் இருங்க, மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். 4ஆம் வசனம், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். அப்ப என்ன சொல்றாரு? சுருக்கமா சொல்ல போனா பரிசேயர்கள் எல்லாம் மாம்சத்தின் பிரகாரமாய் நடக்கிறவர்கள். பரிசேயர் எப்படி நடக்கிறவங்க? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். பைபிளை தூக்கிட்டாலே அவங்க எல்லாம் ஏதோ வேதத்தை படிச்சு வச்சுட்டு அதையும் இதையும் வாசித்துக்கிட்டு வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். ஏன்? கர்த்தருடைய காரியத்தை சரியா புரிந்து கொள்ளாதவர்கள், ஆவிக்குரிய சரியான அர்த்தங்களை சரியா புரிந்து கொள்ளாதவர்கள், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், ரட்சிப்பின் போதனையை சரியா புரிந்து கொள்ளாதவர்கள், மனுஷனுடைய சம்பிரதாயங்கள் சடங்காச்சாரங்கள் மனுஷனுடைய சம்பிரதாயங்கள் சடங்காச்சாரங்கள் ரட்சிப்பை கொண்டு வருகிறது என்று எண்ணி அப்படி போதித்துக் கொண்டிருக்கிறவர்கள், தேவனுடைய ரட்சிப்பின் வழியை போதிக்காதவர்கள், தேவனுடைய ரட்சிப்பின் வழியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்கள் யாரா இருந்தாலும் மாம்சத்தின்படி அவர்கள் நடக்கிறார்கள் என்று பவுலப்போதன் சொல்கிறார். ஆகையால் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஏதோ பொல்லாத காரியங்களை செய்து அக்கிரமங்களை நடப்பிக்கிறவர்கள் என்று அல்ல. அவர்கள் பரிசேயரை போல ரொம்ப ஆவிக்குரியவர் மாதிரி தோன்றவர்களா கூட இருக்கலாம், சில காரியங்கள்ல கரெக்டா இருக்கிறவர்கள் கூட இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ரட்சிப்பின் வழியை சரியா ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தேவன் வைத்திருக்கிற வழியை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய வழியை பின்பற்றுகிற அவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். அப்ப மாம்சத்தின்படி நடவாமல் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது. அதைத்தான் குறிக்கிறது. தேவனுடைய ரட்சிப்பின் வழியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தேவனுடைய ரட்சிப்பின் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மாம்சத்தின்படி நடவாமல் இருக்கிறவர்கள், அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள். ஆவியானுடைய கிரியை அவர்களுக்குள்ள இல்ல, தேவனுடைய வழி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆவியானவர் அவளுக்குள்ள இருக்கிறாரு. மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு எப்படி தவறான எண்ணங்கள், தவறான ஒரு வல்லமை, சக்தி, பாவத்தின் வல்லமையும் பிசாசின் வல்லமை அவர்களுக்குள்ள கிரியை செய்து அவர்கள் ஆண்டு கொண்டு அவர்கள் நடத்துகிறதோ அதுபோல ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆவியானவர் உள்ள இருக்கிறார். ஆவியானவருடைய வல்லமையும் ஆவியானவருடைய ஆளுகையும் உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள். ஆவியானவர் உள்ள இருந்து கொண்டு அவர்களுக்கு பலத்தை தருகிறார், அவர்களை வழி நடத்துகிறார். அவர்கள் வாழுகிற விதம் வேற மாதிரி இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் மாறிடுச்சு. ஆவியானவர் உள்ள இருந்து கொண்டிருக்கிறபடினாலே அவர்கள் இப்ப வித்தியாசமா விசுவாசிக்கிறார்கள், வித்தியாசமா காரியங்களை செய்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை முறையே மாறிவிட்டது. ஏனென்றால் அவர்களுக்குள்ளாக இருந்து ஆண்டு கொண்டிருந்த பாவம் நீங்கி இப்பொழுது ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். அவர்கள் தான் ஆவியின்படி நடக்கிறவர்கள். அப்ப மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் சொன்னா ரட்சிக்கப்படாதவர்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆவியானுடைய கிரியை உள்ளவர்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று சொன்னால் ஆவியானுடைய கிரியை உள்ள இல்லாதவர்கள், ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதவர்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் சொன்னால் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஆவியானவரை உள்ளே வைத்துக் கொண்டு
ஆவியானவருடைய நடத்துதலின் மூலமாக வாழுகிறவர்கள். தொடர்ந்து பார்ப்போம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்றால் யார் என்று நாம் இப்பொழுது பார்த்து விட்டோம். அவர்கள் மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் விசுவாசிகள். எல்லா விசுவாசிகளும் தேவனுடைய ரட்சிப்பின் வழியை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் ஏற்படுத்தின வழியின் மூலமாக வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள். அவர்கள் தான் ஆவியின்படி நடக்கிறவர்கள். அந்த அர்த்தத்தில் தான் இங்கே சொல்லி இருக்குது. ஆவியின்படி நடக்கிறவர்கள், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ரட்சிப்பை பெறாதவர்கள், ரட்சிப்பு இல்லாதவர்கள். ஒரு பெரிய உதாரணம் இதுக்கு யோவான் 3ஆம் அதிகாரத்திலே இயேசு நிக்கதேமினிடத்தில் பேசுகிறாரே, அது ஒரு பெரிய உதாரணம். அது இன்னும் அழுத்த திருத்தமாக இந்த காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் இவர்கள். விசுவாசிகள் மத்தியில விசேஷமானவர்கள் கிடையாது. ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து தான் இப்படி ஆவியின்படி நடக்கிறவர்கள், மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பது அங்கே திட்டவட்டமாய் விளங்குகிறது. பார்ப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் இயேசு நிக்கதேமினிடத்தில் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், 3ஆம் வசனம் யோவான் 3:3, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமா என்றான். பாருங்க, ஆவிக்குரிய சிந்தனை கிடையாது. மாம்சத்தின்படியே யோசிக்கிறான். மறுபடியும் பிறக்கணும்னா இவன் நினைக்கிறான், போய் திரும்ப தாயினுடைய வயிற்றுல நுழைஞ்சு திரும்ப பிறக்கணும் போல இருக்கேன். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், பாருங்க, அதான் ஆவியின்படி நடக்கிறவன் யார்? ஆவியினால பிறந்தவன். ஆவியினால பிறந்த ஆவியானுடைய கிரியை அவனுக்குள்ள இருக்குது. ஆவியினால் பிறந்திருக்கிறான். ஆவியினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். 6ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். அப்ப ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரையும் என்ன கேட்டகரியில் விடுறாரு இயேசு? மாம்சத்தினால் பிறந்தவர்கள். நம்ம எல்லாரும் மாம்சத்தில் பிறந்தவர்கள் தான். தாயின் மூலமாக பிறந்தவர்கள். மாம்ச பிறப்பு நமக்கு முதல்ல இருக்குது. 2வது வருகிறது ஆவியின் பிறப்பு. அதைத்தான் ரோமர் 8:4 சொல்லுகிறது. மாம்சத்தின்படி நடவாமல்னா நீங்க எப்படி பிறந்தீர்களோ அதன்படியே நடவாமல், அதே பாவத்தில் அதே பாவ சுவாபத்தோடு வாழ்ந்து கொண்டு இயேசு அல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையை தான் மாம்சத்தின்படி நடக்கிறது. ஆவியின்படி நடக்கிறதுனா ஆவியினாலே மறுபடியும் பிறந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். மாம்சத்தினால் பிறந்தது மாம்சம், ஆவியினால் பிறந்தது ஆவியாயிருக்கும். அப்ப மாம்சத்தினால் பிறந்தது மாம்சம்னு சொன்னா ரட்சிக்கப்படாதவர்கள், ஆவியினால் பிறந்தது ஆவியா இருக்கும்னா ரட்சிக்கப்பட்டவர்கள். ஒரு பெரிய உதாரணம் அது. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலேயே அது இன்னும் தெளிவாக விளங்குகிறது. கீழே உள்ள வசனங்கள்ல 4ஆம் வசனத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். 5 முதல் 11 வசனங்கள்ல அதை தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கேயே சொல்லுகிறார். நான் சில வசனங்களை பார்ப்போம். அங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். 5ஆம் வசனம், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். யார் இது மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள்? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மாம்ச சிந்தை ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தத்தில் முன்னேறாத விசுவாசின்னு சொல்லல. இட் டசன்ட் சே carnal mind is a weak believer அப்படின்னு சொல்லல. மாம்ச சிந்தை என்பது பலவீனமான விசுவாசி, இன்னும் பரிசுத்தத்தில் முன்னேறாத விசுவாசின்னு சொல்லல. மாம்ச சிந்தை மரணம். அவன் செத்தவன், பாவத்துல செத்து கிடக்கிறான், அவன் ரட்சிக்கவே படல. மாம்ச சிந்தை பலவீனமான விசுவாசி, அவன் மரணத்தில் இருக்க கிடையாது. விசுவாசி பலவீனமான விசுவாசி கூட மரணத்தில் இல்லை, அவன் ஜீவனுடைய இருக்கிறான், தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறான், அவன் உயிர் பெற்றிருக்கிறான், உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான். மாம்ச சிந்தை மரணம். அது மரணம்னு சொல்லும் போதே அது ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் அவளை குறிக்குது. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இது யாரை குறிக்கிறது? ரட்சிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேருக்கு இன்றைக்கு ஜீவனும் சமாதானமும் இருக்குது? மாம்ச சிந்தை மரணம், அது ரட்சிக்கப்படாதவர்கள். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். பெரிய வித்தியாசம். ரட்சிக்கப்பட்டவனுக்கும் படாதவனுக்கும் பெரிய வித்தியாசம். அவன் மரித்து கிடக்கிறான், இவன் ஜீவன் உள்ளவனா இருக்கிறான். 7ஆம் வசனம், எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. பாருங்க, பலவீனமான விசுவாசி இல்ல. மாம்ச சிந்தை என்பது ஏதோ விசுவாசி ரட்சிக்கப்பட்டான் இன்னும் பரிசுத்தமாகல அவன் தான் மாம்ச கிடையாது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ரட்சிக்கப்படாதவன் தேவனுக்கு விரோதமாக பகையில இருக்கிறான். he is at enmity with God. ரட்சிக்கப்படாதவன் தேவனோடு கூட ஒரு பகையோடு இருக்கிறான், விரோதத்தில் இருக்கிறான், எதிரியா இருக்கிறான் அவன் தேவனுக்கு.
ரட்சிக்கப்பட்டவன் அப்படி கிடையாது. ரட்சிக்கப்பட்டவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான். இப்படி சொல்லியிருக்காது. ரட்சிக்கப்பட்டவன் இன்னும் பரிசுத்தத்துல முன்னேறாதவன் அப்படின்னு சொன்னா இப்படி சொல்ல மாட்டாங்க. மாம்ச சிந்தை உள்ளவன் சொன்னா ரட்சிக்கப்பட்டு இன்னும் பரிசுத்தத்துல முன்னேறி வளராதவன் என்று சொன்னால் இந்த வகையில சொல்லி இருக்காது. அது எப்படி சொல்லி இருக்கும்? வேற விதமாய் சொல்லி இருக்கும். தேவனுடைய பிள்ளைவன், ஆனா எப்படி தேவனுடைய பிள்ளையா நடந்து கொள்ளணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இருக்குமே ஒழிய, இங்கே சொல்லி இருக்கிறது அவிசுவாசியை குறித்து. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அது யாரு? அவிசுவாசி. யாராவது இங்க விசுவாசிங்க யாராவது தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியாமலும் கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறேன்னு சொல்லுவீங்களா? கிடையாது. இயேசு உள்ள வந்த உடனே நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய முடியும் முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிலையில நாம் இப்பொழுது கிடையாது. யார் எனக்கு கீழ்ப்படியவே முடியாது, நியாய பிரமாணத்தை நிறைவேற்றவே முடியாது, என்னால தேவனுடைய கட்டளையின்படி நடக்க முடியாது, என்னால முடியாதுன்னு சொல்றவன் யாரு? ரட்சிக்கப்படாதவன். அவனுக்குள்ள ஆவியானவர் இல்ல, உதவி கிடையாது அவனுக்கு, பாவ சுவாபம் அவனை ஆட்கொள்ளுகிறது. ஆகையால் தேவனுடைய கட்டளையின்படி அவன் நடக்க இயலாது, முடியவே முடியாது. இது நிச்சயமாக மாம்ச சிந்தையுடையவன் அல்லது மாம்சத்தின்படி நடக்கிறவன் சொன்னா ரட்சிக்கப்படாதவன் என்று திட்டவட்டமாக விளங்குகிறது. அவன் ஏன் கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. 8ஆம் வசனம், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். யாரு தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள்? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகள்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறாங்களா இல்லையா? தேவன் நம்மை பார்த்து பிரியப்படுகிறார். எந்த விசுவாசியும் பார்த்து தேவன் பிரியப்படவில்லை என்று சொல்ல முடியாது. தேவன் we are God's beloved, நாம் அவருக்கு பிரியமானவர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை குறித்து 9ஆம் வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல். எத்தனை பேருக்குள்ள தேவனுடைய ஆவி வாசமா இருக்குது பாருங்க. தேவனுடைய ஆவி உள்ள வாசமா இருக்கிறவர்கள் எல்லாருமே மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவி உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப திட்டவட்டமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் என்று சொன்னா ஏதோ பலவீனமான விசுவாசி, இன்னும் பரிசுத்தத்தில் முன்னேறாத விசுவாசி என்ற அல்ல. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் என்று சொன்னால் இங்கே ரட்சிக்கப்படாதவர்கள் என்ற அர்த்தத்தோடு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குட்பட்டவர்கள் அல்லது ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டவர்கள். இதை திட்டவட்டமாய் நாம் விளங்கிக் கொள்வது அவசியம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்லது மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று சொன்னால் விசுவாசிகள், ஆனா பலவீனமான விசுவாசிகள், இன்னும் பரிசுத்தமாகாத விசுவாசிகள், ஒழுங்கா நடக்காத விசுவாசிகள் என்று அர்த்தத்தோடு போதிக்கிறவர்கள் என்ன சொல்வார்கள்? அவரெல்லாம் இன்னும் 7ஆம் அதிகாரத்திலே இருக்கிறாங்க, இன்னும் 8ஆம் அதிகாரத்துக்கு வரலன்னுவாங்க. ஏன் 7ஆம் அதிகாரத்தை பற்றி அவங்களுக்கு ஒரு குழப்பம். 7ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் இல்லையா, நான் நினைக்கிறத செய்ய முடியல, நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை செய்ய முடியல, எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதையே செய்யறேன், அந்த நிலையில இருக்கிறாங்கன்றாங்க. விசுவாசிகள் அந்த நிலையில இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் போதிச்சு விட்டேன். விசுவாசிகள் அந்த நிலையில கிடையாது. விசுவாசிகள் நான் செய்ய நினைக்கிறத செய்ய முடியாமல் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதையே செய்து கொண்டிருக்கிறேன் என்ற நிலையில விசுவாசி கிடையாது. விசுவாசி அப்படி இருக்க முடியாது. விசுவாசிக்கு இருக்கிற ஒரு தனித்தன்மை இப்பொழுது என்ன, ஒரு விசேஷத்த தன்மை என்ன? முன்ன அவன் அப்படி இருந்தான், இப்பொழுது ஆவியானவரின் உதவியினாலே அவன் எதை செய்ய நினைக்கிறானோ அதை செய்ய முடியும். முடியாத நிலை அவிசுவாசிக்கு தான். அவன் தான் என்னால முடியல, பாவம் செய்துதான் ஆகணும், என்னால பாவம் செய்யாம இருக்க முடியல, அதை தவிர்க்க முடியலன்னு சொல்லுகிறவன் அவிசுவாசி தான். விசுவாசி கிடையாது. அது திட்டவட்டமாக வேத வசனத்தில் சொல்லி இருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் இன்னொரு வசனத்தை பார்ப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 6ஆம் வசனமும், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். உயிர்ப்பிக்கப்பட்டது யாரு? சில விசுவாசிகள் அல்ல, ரொம்ப பரிசுத்தத்தை அடைந்த விசுவாசிகள் என்றல்ல, எல்லா விசுவாசிகளும் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் தமிழ்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, உயிர்ப்பித்து எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். எத்தனை பேர் உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிறாங்க? ஹலோ, எத்தனை பேர் உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிற விசுவாசியார்? எல்லா விசுவாசியும். உயிர்ப்பிக்கப்பட்டது எல்லா விசுவாசியுமா இருந்தால் உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிறது எத்தனை விசுவாசி? அத்தனை விசுவாசியும். சிலர் என்ன சொல்லிடுறாங்க, பரலோகத்தையே டெக்கு சிஸ்டம்ல கொண்டாடுறாங்க. 3-4 டெக் ஆக்கி சிலர் 7 ஆக்கிட்டாங்க. 9 ஆக்கிற ஆளுகள்லாம் இருக்காங்க, மேதைகள்லாம். நாங்கள்லாம் மேல இருப்பமாக்கும், நீங்கெல்லாம் கீழே அங்க இருப்பீங்களா, உங்களுக்கு தனி ஸ்லாட் அலாட் பண்ணிருக்கிறாங்க. சாதாரண விசுவாசி
நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணாம எங்களையே தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நாங்கெல்லாம் அப்படி இருந்து நாங்க மேல டாப் டெக்ல இருப்போம். விசுவாசிக்கு அறிவில்லாத நேரத்தில் பாருங்க, அதெல்லாம் போய் பார்த்து அப்படியாக அவன் சாட் போட்டு காமிக்கிறாங்க. நாங்க இங்க இருப்போம் பாத்தியா. ஏன் நாங்க அங்க இருப்போம்னா, நாங்க அப்போஸ்தல உபதேசம், நாங்க திருமணம் பண்ணல, நாங்க தேவனுக்கு எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம், ஆகியாளங்களுக்கு மேல இடம், நீங்க எல்லாம் இங்க இருப்பீங்க பாருங்க. அங்க போய் உட்காந்துட்டு அல்லேலியா ஆமென்னு சொல்லிட்டு வெளியே ஐயா பரலோகத்தை பற்றி பெரிய போதனை கொடுத்தாங்கய்யா, 7 பரலோகம் இருக்குதாயா, 7 டெக் இருக்குதாங்க. நல்லா கவனிங்க. அறிவில்லாத விசுவாசி தான் போய் அதெல்லாம் கேட்டுட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அறிவுள்ள விசுவாசி உடனே நேரா எபேசியர் 2:7 போயிடுவாங்க. நான் அக்கிரமங்களும் பாவத்தினை வாழ்ந்தேன், தேவன் என்னை உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்து என்ன பண்ணாரு? பாட்டம் டெக்ல உள்ள நீ அங்க இருப்பா, நான்லாம். ஏசு எவ்வளவு பெரிய பரிசுத்தம் அப்படி பார்த்தா. ஏசு தேவனுடைய குமாரன், நான் த்ரோன்ல உட்கார்ந்து இருக்கிறேன், நான் இங்க சிங்காசனத்தில் உட்கார்ந்து, நீ யார் இங்க வர்றது? போ அங்க கீழே, உனக்கு அங்க ஒழுங்கு பண்ணிருக்கிறேன். இதெல்லாம் மனுஷருடைய போதனை. அவர் என்ன சொன்னார்? உயிர்ப்பித்து உங்களை நேர டாப் டெக்குக்கே கொண்டு போய், டெக்கு மட்டும் இல்ல அந்த சிங்காசனத்திலேயே அவரோடையே உட்கார வைத்திருக்கிறார். ஆகியாதான் அந்த போதனை எல்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் நம்புனீங்கன்னா அப்புறம் தேவனை விட்டு இன்னும் தூரமா போயிடுவீங்க. நமக்கு பாட்டம் டெக்கு, அப்புறம் மைண்ட் அப்படியே ஆயிடும். நம்ம இங்க இருந்து கூப்பிடணும் போல இருக்கு, அவர் கேட்குமா? நல்லா அழுது கூப்பிடு, புரண்டு கூப்பிடு, சத்தம் போட்டு கூப்பிடு. இப்படி எல்லாம் பாருங்க குழப்பத்தை உண்டாக்கி சபையே ஒரு வழியாக்கி வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் அக்கிரமத்திலும் பாவத்திலும் வாழ்ந்த நம்ம உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்து ஒரே தூக்குறார். தூக்கி எங்க கொண்டு உட்கார வச்சார்? அவரோட கூட உட்கார வச்சிருக்கிறார். இந்த கல்யாணம் பண்ணாம நாங்க விசேஷமான ஊழியக்காரன் சொல்றோம், அவங்களும் அங்கதான் உட்கார்ந்துருக்க போறாங்க, நம்மளும் அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறோம். இப்பவே இருக்கிறீங்களா? சொல்லுங்க அவங்களுக்கு. ஐயா 2 பேரும் ஒரே திங்காத்தனத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறோம். தேவனுடைய வலது பாரசத்துல ஏசு எங்க உட்கார்ந்து இருக்கிறாரோ அங்கேயே நீங்களும் நாங்களும் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்களும் உயிர்ப்பிக்கப்பட்டீங்க, நானும் உயிர்ப்பிக்கப்பட்டேன். எல்லாரையும் ஒரே தூக்கி அங்க உட்கார வச்சுட்டார். பிரிக்காதீங்க நம்மள. அவங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். பரலோகம் பாருங்க பெரிய ஆச்சரியத்தின் இடம், அதிர்ச்சியின் இடம் சொல்லலாம். நிறைய பேருக்கு அங்க பெரிய ஹார்ட் அட்டாக்கே வரும், ஆனா சாக மாட்டாங்க. அப்படியே இருதயமே வெளியே விழுந்துடுற மாதிரி. இவன் எப்படி இங்க உட்கார்ந்தான் அப்படிங்கறது பெரிய கேள்வியா இருக்கு அவங்களுக்கு. எவ்வளவு போதிச்சு அவன் அங்க விட்டுருந்தேன், அவனை சொல்லி வச்சிருந்த, நீ போய் என்ன பிரசங்கம் பண்றது, நீ தலையில கை ஜெபம் பண்ணக்கூடாது, நீ இது பண்ணக்கூடாது, நீ அது பண்ணக்கூடாது, நீ ஒழுங்கா என் முன்னால கை கட்டி நில்லுன்னு சொன்னா இவன் என் கூடயே உட்கார்ந்துருக்கானே அப்படின்னு பெரிய அதிர்ச்சி ஆகும் சிலருக்கெல்லாம். நம்ம அவங்க நெஞ்ச தடவி கொடுத்து, வேதம் சொல்லுது கண்ணீரெல்லாம் ஆண்டவர் துடைப்பார். இவங்கெல்லாம் சிலர்லாம் கண்ணீர் விடுவாங்க. என்ன ஆண்டவர் இவங்களுக்கு ஈக்குவல் ஆக்கிட்டீரே, என்ன நான் எப்பேற்பட்ட ஆளு, நான் எவ்வளவு உன்னதமானவன், கடைசியில கொண்டாந்து இந்த சாதாரண விசுவாசியோட என்ன உட்கார வச்சிருக்கிறீரு அப்படின்னு கண்ணீர் விட்டு ஆண்டவர் கண்ணீரை தொடச்சு விடுவாராம். பரலோக ஹேண்ட் கர்ச்சி வச்சு, சரி பரவாயில்ல அழுவாத, தப்பா போதிச்ச, இதுதான் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. பாருங்க வேத வசனம் திட்டமிட்ட இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான காரியம், இதெல்லாம் சாதாரண காரியம். அதை போட்டு குழப்பி வச்சதுனால நான் இப்ப போட்டு இந்த குழப்பத்தை நீக்கிறதுக்கு சிக்கல் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, முடியல உட்காந்துக்கிட்டு போட்டு நாளெல்லாம் நோண்டிட்டு இருப்பாங்களா, அது மாதிரி நோண்டிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. போதிக்கிறதுனா சும்மா போதிக்க முடியல, போட்டு சிக்க எடுக்கிற வேலையா இருக்குது. ஏன்னா இவங்க போட்ட சிக்கெல்லாம் எடுத்து விட வேண்டியதா இருக்குது, அப்பதான் ஒழுங்கா தலையை சீவ முடியும். அதனால பாதி பிரசங்கம் சிக்க எடுக்கிற பிரசங்கமா இருக்குது. சிக்கல்ல இருந்து வெளியாகுங்க. உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். யார் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறது? அதெல்லாம் பரிசுத்த நிலை அடைஞ்ச கிடையாது. எல்லாரும் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாரும் அக்கிரமத்தில் கிடந்தோம், எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டோம், எல்லாரும் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாரும் அவரோட கூட உட்கார்ந்து இருக்கிறோம். நான் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் இல்லைங்க, 8ஆம் அதிகாரத்துக்கு வந்தாச்சு. அவங்க தான் சொல்லுவாங்க ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிற விசுவாசிகள் இருக்காங்க, அவங்க ரோமர் 7ல இருந்து இது ஒரு பெரிய ஹர்டல்ஸ் மாதிரி, இதுல இருந்து தாண்டி 8ஆம் அதிகாரத்துக்கு வரணும். நாங்கெல்லாம் இதுல இருந்து 7ல இருந்து தாண்டி 8வது வந்துட்டோமா? 7ஆம் அதிகாரத்துல நான் நினைக்கிறத செய்ய முடியல, எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நிலையில நிறைய விசுவாசிங்க இருக்கிறாங்க. ஆனா நாங்கெல்லாம் பரிசுத்தமானவர்கள் 8ஆம் அதிகாரத்துல வந்துட்டோம். வேதம் சொல்லுது 8ஆம் அதிகாரத்துல வரலன்னா விசுவாசியாவே இருக்க முடியாது. இங்க இருந்து அங்க தாண்டி அங்க வர்றதெல்லாம் கிடையாது. அது தாண்டினது ரட்சிப்பு. 7ஆம் அதிகாரத்துல இருந்து தாண்டி 8ஆம் அதிகாரத்துக்கு ரட்சிக்கப்பட்டப்ப வந்தாச்சு. இது ஒரு ஸ்பெஷல் தாண்டுதெல்லாம் கிடையாது. இப்போ தாண்டி எல்லாம் வந்தாச்சு. இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்கு வந்தாச்சு. மரித்து கிடந்த நம்மை உயிர்ப்பித்து உன்னதங்களில் ஏறி உட்கார வைத்தாகிவிட்டது. இருக்கிறீங்களா?
கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அருமையா சொல்லுது. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். ஏன் இப்படி சொல்றார்? வெறும் நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மிடத்தில் நிறைவேறும்படியா அப்படி செய்தார்னு சொல்லியிருக்கலாம். அதை விட்டு போட்டு மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படி ஏன் அப்படி விவரித்தார் விசுவாசிய? சில காரணங்களுக்காக அப்படி செய்தார். ஒரு காரணம் என்ன? நியாயப்பிரமாணத்தின் நீதி விசுவாசிகள் ஒவ்வொருவரிலும் நிறைவேறும் என்பதை எடுத்து காண்பிக்கிறதுக்காக தான் அப்படி சொல்றார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். ஏன் அப்படி குறிப்பா சொன்னார்னு சொன்னா, ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலையும் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும். நாம் நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றுகிறவர்களா இருப்போம், அதன்படி வாழுகிறவர்களா இருப்போம். பரிசுத்தமான வாழ்க்கை என்பது ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆவியானவருடைய உதவியால் நடக்கிற ஒரு காரியம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் அது உண்டு என்பதை காண்பிக்கிறதுக்காக தான் இங்க அப்படி சொல்லியிருக்கிறார். இரண்டாவது காரணம் எதுக்காக அப்படி சொல்லியிருக்காருன்னா, அது நிச்சயமாய் நடக்கும் என்று அதனுடைய சர்டனிட்டி, அஷூரன்ஸை கொடுப்பதற்காக. இல்லைன்னா வெறும் நியாயப்பிரமாணத்தின் நீதி உங்களை நிறைவேறும்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்ப நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கலாம். என்னில நிறைவேறுது, ஒண்ணுல நிறைவேறல, உனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு ரொம்ப அது இதாக்கும். கிடையாது, எல்லாரிலையும் நிறைவேறும், எல்லா விசுவாசிகளும் நிறைவேறும் சொல்றதுக்காக தான் மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கிறவர் நம்மிடத்தில், அப்படின்னா எல்லா விசுவாசிகளிடத்தில், சுருக்கமா சொல்ல போனா நிச்சயமா நிறைவேறும்ன்றதுதான் இரண்டாவது காரணம் அவர் சொன்னதுக்கு. நிச்சயமா அது நிறைவேறும், ஆண்டவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார் என்கிறத திட்டவட்டமா சொல்றார். ஏன் நிச்சயமா நிறைவேறும்னு சொல்லலாம்? ஆவியானவர் நமக்கு அதுக்கு உதவி செய்கிறார். ஆவியானவருடைய பலன், ஆவியானவருடைய நடத்துதல், ஆவியானவர் உள்ள இருந்து நம்ம நடத்துகிறார், ஆவியானவர் நமக்கு பலன் தருகிறார். ஆகியால் அது நிச்சயமா நிறைவேறும். நாம் நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்ற முடியுமா? நியாயப்பிரமாணத்தின்படி அது சொல்லுகிற நீதியை நாம் நிறைவேற்ற முடியுமா? முடியும். ஏனென்றால் ஆவியானவர் உள்ள இருந்து உதவி செய்கிறார், ஆவியானவர் உள்ளே வாழுகிறார், கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்கிறது, அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவர். ஆகையால் அது நிச்சயம் நடக்கும். மூன்றாவது காரணம் ஒண்ணு இருக்குது. ஏன் அது அப்படி சொன்னாரு? வெறும் நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மள நிறைவேறும்னு சொல்லாம, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் அது நிறைவேறும் ஏன் சொன்னார்னா, மூன்றாவது காரணம் இருக்கிறது. அது என்னன்னா, நாம் எல்லாரும், எல்லா விசுவாசிகளுமே இதை பார்த்து, இதை படித்து, இது என்னிலே நிறைவேறும் என்று தனிப்பட்ட முறையிலே நாம் அதை அனுபவிக்கிற அளவுக்கு வர வேண்டும். வெறும் ஒரு உபதேசமாக இது கேட்கறது இல்ல, இது என்னிலே நிறைவேறும் என்று தனிப்பட்ட முறையிலே நாம் அனுபவிக்கிற அளவுக்கு நாம் வர வேண்டும். அதற்காக தான் இப்படி எழுதுகிறார். பாருங்க, ரட்சிப்பு என்பது ஏதோ சில உபதேசங்களை கேட்டு சில கொள்கைகளை விசுவாசிப்பதல்ல. சிலர் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிடையாது. ரட்சிப்பு என்பது விசுவாசிக்கிறதன் மூலமாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமே ஏற்படுகிறது. அவன் விசுவாசிக்கிறது அவனை பாதிக்கிறது. அவன் விசுவாசிக்கிற ஒரு காரியம் அவனை மாற்றுகிறது. அவன் விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் அவனுக்குள்ள ஒரு பெரிய வல்லமையை கொண்டு வருகிறது. அவன் மாற்றப்படுகிறான். ஒரு டெஃபினிட் சேஞ்ச், ஒரு பெரிய மாற்றம் அவனுக்குள்ள இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க பெரிய மாற்றம் இருக்குது? இல்லனா அவன் விசுவாசித்ததே சரியா இருக்காது. வெறும் கொள்கைகளை விசுவாசித்தால் பெரிய மாற்றம் கிடையாது. வெறும் கொள்கைகளை மனதளவில் விசுவாசிக்கிறதுல பெரிய மாற்றம் கிடையாது. உண்மையாகவே விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தின் மூலமாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலையும் அது ஏற்பட்டிருக்கிறது. ஏதோ நாம் இயேசுவை நான் ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், இன்று முதல் நான் இயேசுக்காக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓத்து எடுத்த மாதிரி, ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போற மாதிரி போயிட்டு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அந்த வாக்குறுதி நிறைவேற்ற முயற்சிக்கிறோம் என்பது கிடையாது. நம்ம அந்த வாக்குறுதியை கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையே மாறுது. பாருங்க, திருமணத்தின் போது பொண்ணு மாப்பிள்ள நிக்கிறாங்க. நிக்கும் போது என்ன ஆகிறது? இவங்க யாரோ அவங்க யாரோ, பொண்ணு மாப்பிள்ளையும் சும்மா 1-2 தடவை பார்த்துருப்பாங்க, அவ்வளவுதான். நிக்கிறாங்க, கல்யாணம் பண்ண போறாங்க. அவங்க வந்த உடனே வாக்குறுதி கொடுக்கிறோம் இல்லையா? வாக்குறுதி கொடுக்கிறார்கள் ஒருவருக்கொருவர். இன்று முதல் நான் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அந்த அம்மாவும் அப்படியே சொல்றாங்க, இன்று முதல் உண்மை என் கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன். பாதிரியாருக்கு முன்னால வாக்குறுதி கொடுக்கிறார்கள். பாதிரியார் உடனே இவர்கள் 2 பேரையும் கணவனும் மனைவியுமா அறிவிக்கிறேன்றார். நான் முதல்ல ஒரு கல்யாணம் நடத்தி வச்சேன். முதல்ல நான் பாஸ்டர் ஆனப்ப ஒரு கல்யாணத்தை நடத்தி வைத்தேன். அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பையன் எனக்கு ரொம்ப சிநேகிதர். கல்யாணம் பண்ணி அந்த வாக்குறுதி கொடுத்து முடிச்ச உடனே அவர் காதுல மூலமா கேட்டேன், என்னப்பா கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கா போன்னு, டு யூ ஃபீல் லைக் அ மேரிட் மேன்? சொன்னா, இல்லப்பா அப்படியே தான் இருக்கிறேன், நேற்று எப்படி இருந்தனோ அப்படியே தான் இருக்கிறேன். நான் சொன்னேன், அப்படி உணர்ற நீ
ஆனா ஆள் வித்தியாசமா இருக்கிறப்ப கையெழுத்து போட்டாச்சு. நானும் இதுல கையெழுத்து போட்டிருக்கிறேன். இப்ப போய் ஒழுங்காத வாழ்ந்தே ஆகணும், குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு ஆகணும், வாழ்ந்தே ஆகணும், குடும்ப தலைவனா இருந்தே ஆகணும், ஒன்றா வாழ்ந்தே தான் ஆகணும். எனக்கு நேத்து மாதிரி தான் இருக்குது இன்னைக்குன்னு சொல்லிட்டு மனைவியை விட்டுட்டு போயிட முடியாது இல்லையா? நாம் கர்த்தரிடத்துல வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாம் அறிக்கை செய்யற போது அந்த மாதிரி ஒரு காரியம் நடக்குது. அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையே மாறிடுது, ஆளே மாறிடுறோம். அதன் பிறகு எல்லா விதத்திலும் பெரிய மாற்றம் இருக்கிறது. எப்படி ஒரு மனுஷன் வந்து இங்க நின்று பேச்சுலரா நின்று, ஒரு பெண்ணும் வந்து இங்க நின்று அவர்கள் வாக்குறுதியை கொடுக்கிறதுனால அந்த நிமிஷத்திலிருந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறதோ, அந்த நிமிஷத்திலிருந்து அவர்கள் வேறு விதமாய் வாழுகிறார்கள், வேறு விதமாய் சிந்திக்கிறார்கள். நான் சொன்ன அந்த ஆள்கிட்ட, இப்ப உணர மாட்டேன், நீ யூ ஒன்ட் ஃபீல் இட் நவ், இப்ப உணர மாட்டேன், நீ போய் கொஞ்ச நாள்ல அப்புறம் நீ லேட்டா வந்து காசை சரியா கொண்டு வரல, அங்க போய் இதை செலவழிச்சேன், அந்த பண்ண இதை பண்ண கேள்வி கேட்பாங்கல்ல, அப்ப தெரியும் கல்யாணம் ஆயிடுச்சு. நல்லா உணர்வு என்ன, உணர்வு பின்னால வரும், உண்மை முன்னாடி வரும். உண்மை வந்த பிறகுதான் உணர்வு வரும். விசுவாசி அப்படிதான், வாக்குறுதி மாதிரி அது வந்து நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அங்க ஒரு பந்தம் ஏற்பட்டு விடுகிறது. நாம் அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அங்க ஒரு பிணைப்பு ஏற்பட்டு விடுகிறது. அது மூலமாக விசுவாசி நிரந்தரமாய் மாற்றப்படுகிறான். அது அவனை பாதிச்சிருது. அன்னையிலிருந்து அவன் வித்தியாசமானவன். அவனுக்குள்ள இன்னொரு சக்தி கிரியை செய்கிறது. உள்ள இருந்த ஆட்டி படைத்த ஒரு சக்தி வெளியே அனுப்பப்பட்டு விட்டது, பாவம் என்கிற சக்தி. உள்ள ஆவியானவர் வந்து வாசம் பண்ணி அவர் ஆளுகிறார், அவர் நடத்துகிறார். ஆவியின்படி நடக்கிறவர்கள் இவர்கள் எல்லாரிலையும் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறு. இதுக்காக தான் இயேசு அனுப்பித்தார், இதுக்காக தான் பாவ சாயலாக அனுப்பி வைத்தார், இதுக்காக தான் பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பினார் அவரை. எதுக்கு? நாமெல்லாம் வேற விதமாய் வாழும்படியாக. இருக்கிறீங்களா? அவர் அனுப்பிச்சது எதுக்கு? நாமெல்லாம் வேற விதமாய் வாழும்படியாக, சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நிம்மதியோடும் தைரியத்தோடும் பலத்தோடும் விசுவாசத்தோடு வாழும்படியாக, நம்முடைய வாழ்க்கை முறையே மாற்றப்படும்படியாக, நமக்குள்ள ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த பாவம் நீங்கி ஆவியானவர் உள்ள வந்து வேற விதத்துல வேறொரு ஆளுகையின் கீழாக வேற விதமான வாழ்க்கையை நாம் வாழும்படியாக வழியை திறக்கும்படியாக தான் தேவன் அவரே அதை செய்தாராம். தன்னுடைய குமாரனை அனுப்பி இவ்வளவு செய்திருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். செத்து கிடந்த நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்த நம்மை உயிர்ப்பித்து உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்த நம்மை இப்பொழுது ஆவியின்படி நடக்கிறவர்களாக ஆவியானவரை உள்ளே கொடுத்து ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக நடத்தும்படியாய் நம்மை மாற்றி இருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஓ, மாற்றப்பட்டவர்கள், விடுதலை ஆக்கப்பட்டவர்கள், இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள் இந்த விடுதலையின் பாதையிலே நடக்க வேண்டும், இந்த புது ஜீவியத்தை வாழ வேண்டும், மாற்றப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவைகளெல்லாம் செய்யப்பட்டது. வாழ்க்கையில மாற்றம் காணப்பட வேண்டும் என்பதற்காக, பெரிய மாற்றம் இருக்க வேண்டும் என்பதற்காக, புதிய வாழ்க்கை முறை இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவருக்கும் அது ஆகும் என்கிறதை நிச்சயமாய் சொல்லுகிறார். நம்மிலே நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படியாக அப்படி நடந்தது. அதுக்காக தான் நாம் மாற்றப்பட வேண்டும், பரிசுத்தர்களாய் வாழ வேண்டும், வெற்றி ஜீவியத்தை ஜீவிக்க வேண்டும், பாவத்தை மேற்கொள்கிறவர்களா ஜெயிக்கிறவர்களா வாழ வேண்டும் என்று அப்படி நடந்தது. அதற்காக சிலுவையில மரித்தார். ஏன் சிலுவையில மரித்தார்? இயேசு வந்து பாவத்தை போக்கினார். ஏன்? ஆவியானவர் உள்ள. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஓ, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகார
செய்த சகல